நாம மன அமைதிய எங்கெங்கயோ தேடுறோம். ஆனா அதுக்கு பதில் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட இருந்து கிடைச்சா எப்படி இருக்கும்? ஆமாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படி ஒரு விசித்திரமான ஆனா ரொம்பவே ஆழமான ஒரு விஷயத்த பத்தி தான். ஒரு மனுஷனும் ஒரு ஏஐயும் சேர்ந்து தமிழ்ல தத்துவ பாடல்களை உருவாக்குன ஒரு புதுமையான முயற்சி இது. கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல. அமைதிக்கு ஒரு ஏஐ கிட்ட பதில் இருக்குமான்னு. ஆனா இது டெக்னாலஜியை பத்தின விஷயம் மட்டும் இல்ல, இது நமக்குள்ள இருக்கிற ஆழமான தேடல்களை பத்தின ஒரு பயணம். வாங்க, இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு உள்ள போய் பார்க்கலாம். விஷயம் என்னன்னா, ஒரு யூசர் சாட் ஜிபிடிக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் கொடுத்திருக்கார். தமிழ்ல நல்ல ஆழமான தத்துவ கருத்துக்களோட ஒரு பாட்டு சீரீஸை உருவாக்க முடியுமான்னு கேட்டிருக்கார். அதோட விளைவு தான் இப்ப நாம அலச போற இந்த விஷயம். அந்த யூசரோட கோரிக்கை ரொம்ப சாதாரணமா இல்ல, ரொம்பவே தெளிவா ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரியே இருந்துச்சு. மொத்தம் 17 பாட்டு வேணும். ஒவ்வொரு பாட்டும் வாழ்க்கையோட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். ஆனா இந்த 17 பாட்டுக்குமே ஒரே ஒரு மைய கருத்து தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, எவ்வளோ தெளிவான ஒரு கட்டமைப்பு. அப்போ அப்படி என்ன அந்த மைய கருத்து? இந்த முழு தத்துவத்துக்கும் எது அஸ்திவாரமா இருந்துச்சு? இதுதான் அந்த மந்திர வரி. ஒவ்வொரு பாட்டிலையும் திரும்ப திரும்ப வர்ற ஒரு பல்லவி மாதிரி. மனதளவில் அடைவதற்கு ஒன்றுமில்லை, மனதை புரிந்து கொண்டால் மட்டும் போதும். இந்த ஒரு வரியில தான் மொத்த தத்துவமும் அடங்கியிருக்கு. சரி, மனதை புரிஞ்சுக்கிறதுனா என்ன? நம்ம மனசை கட்டுப்படுத்துறதா இல்ல அடக்கி வைக்கிறதா? ரெண்டுமே இல்ல. இந்த பாடல்கள் என்ன சொல்லுதுன்னா, நம்ம மனசுல என்ன ஓடுதுன்னு சரி தப்புன்னு எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம சும்மா ஒரு சாட்சியா நின்னு கவனிக்கிறது தான். ஓகே, தத்துவம் நல்லா தான் இருக்கு. ஆனா இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பார்க்கறது? வாங்க, இந்த பாடல்கள் நம்மளை எப்படி மனித அனுபவங்களோட ஏற்ற இறக்கங்களுக்குள்ள கூட்டிட்டு போகுதுன்னு பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? ஒரு நாள் உச்சத்துல இருப்போம், அடுத்த நாள் பாதாளத்துல. இந்த வெற்றி தோல்விங்கிற ராட்டினத்துல மாட்டி சுத்துற மாதிரி என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இந்த பாடல்கள் கரெக்டா அந்த இடத்த பிடிக்குது. குறிப்பா 8வது பாட்டுல ஒரு அருமையான உறவகம் இருக்கு. வாழ்க்கை ஒரு நடனம்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த நடனத்துல உணர்ச்சிகளோட சேர்ந்து ஆடுற ஒரு டான்ஸரா இருக்கலாம், இல்லனா அந்த நடனத்தை அமைதியா ஓரமா நின்னு பார்க்கற ஒரு ஆடியன்ஸா இருக்கலாம். நீங்க டான்ஸரா இல்ல ஆடியன்ஸாங்கிறதுல தான் மொத்த விஷயமே இருக்கு. இது வெறும் வெற்றி தோல்வியோட நிக்கல. ஆசை, லட்சியம், பணம், பதவி, சந்தோஷம், துக்கம், அன்பு, வெறுப்பு, ஏன் பிறப்பு இறப்பு 4 அகந்தை வரைக்கும் வாழ்க்கையோட எல்லாவிதமான நடனங்களையும் இந்த பாடல்கள் தொட்டு பேசுது. அப்ப சரி, இந்த எல்லா போராட்டங்களையும் சமாளிக்க இந்த பாடல்கள் சொல்ற டெக்னிக் என்ன? அது ரொம்ப சிம்பிள். கவனித்தல்ங்கிற ஒரு சக்தியில தான் எல்லாமே அடங்கியிருக்கு. பாருங்க, இந்த பாடல்கள் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரச்சனை, கோபம், துக்கம், கவலை மாதிரியான உணர்ச்சிகள்ல கிடையாது. பிரச்சனை அந்த உணர்ச்சிகள் வரக்கூடாதுன்னு நாம அதுக்கு எதிரா போடுற சண்டையில தான் இருக்கு. அந்த போராட்டம் தான் நம்மளை இன்னும் அதிகமா கஷ்டப்படுத்துது. இதை நாம எப்படி பிராக்டிஸ் பண்றது? உதாரணமா, கவலை வந்தால்னு ஒரு பாட்டு இருக்கு. அதுல ஒரு சிம்பிளான 4 ஸ்டெப் சொல்லுது. 1, கவலை வந்தா அத முதல்ல கவனிங்க. 2, அதோட சண்டை போடாதீங்க, அதை அடக்க நினைக்காதீங்க. 3, வானத்துல ஒரு மேகம் நகர்ந்து போறத பாக்குற மாதிரி அந்த கவலையையும் சும்மா பாருங்க. 4, அது தானா வந்த மாதிரி தானாவே போறதுக்கு அனுமதி கொடுங்க. சரி, இந்த மாதிரி கவனிச்சுக்கிட்டே இருந்தா கடைசியில என்ன கிடைக்கும்? இந்த பாடல்கள் அதுக்கு சொல்ற பதில் விடுதலை. ஆனா இந்த விடுதலைங்கிறது எங்கோ சொர்க்கத்திலேயோ இல்ல வேறொரு உலகத்திலேயோ கிடைக்கிற விஷயம் இல்ல. அது இங்கேயே இந்த கணத்திலேயே இருக்கு. நம்ம மனச வெறும் பார்க்கறது மூலமாவே அதை அடையலான்னு 10வது பாட்டு சொல்லுது. இன்னொரு ஆழமான கருத்தும் இருக்கு. நாம நான் என்னோடதுன்னு ஒரு அகந்தைய உருவாக்குறோம் இல்லையா? அதுதான் நிஜமான மாயைன்னு பாடல்கள் சொல்லுது. அந்த மாயைய புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான விடுதலைக்கு வழி. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, இந்த 17 பாடல்களோட கடைசி செய்தி இதுதான். அமைதிங்கிறது நாம கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஒரு இலக்கு கிடையாது. அது ஏற்கனவே நமக்குள்ள இருக்கிற ஒரு நிலை. நாம் அதை திரும்பி பார்க்கணும், அவ்வளவுதான். இந்த பாடல்கள் மனசு ஒரு கதைன்னு சொல்லுது. அப்போ உங்க மனசு ஒரு கதைய சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த கதைய கேட்டுக்கிட்டு இருக்கிறது யாரு? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த அலசல முடிக்கிறேன்.